அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சொர்க்கத்தை மிக எளிதாக அடைந்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எவரொரு ஒரு காலையில் இந்த துஆவை உறுதியான ஈமானுடன் ஓதுவாரோ அவர் மாலையாவதற்குள் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். மாலையில் ஒருவர் உறுதியான நம்பிக்கையோடு இதை ஓதுவாராக இருந்தால் காலையாவதற்குள் அவர் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த துஆ, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியில் 6306வது செய்தியாக இடம்பெறுகிறது. இதை சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். யா அல்லாஹ், நீயே எனது ரப்பாக எஜமானாக இருக்கிறாய், எனது இரட்சகனாக இருக்கிறாய். வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீதான் என்னை படைத்தாய், நான் உனது அடிமை. நான் இயன்றவரை உன் மீது உள்ள அந்த வாக்குறுதியின் மீது நான் இருக்கின்றேன். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவனாக இருக்கிறேன். நான் செய்த பாவங்களுக்காக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்கு செய்த அருள்களை நான் உணர்ந்து கொண்டேன். அதே போன்று எனது பாவங்களையும் நான் உணர்ந்து விட்டேன். எனவே என்னை மன்னிப்பாயாக, உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை என்ற இந்த அற்புதமான இந்த துஆ நாம் காலையிலும் மாலையிலும் ஓதி வரும்போது மகத்தான அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறலாம். உறுதியான நம்பிக்கையோடு ஈமானோடு நாம் இதை ஓதுகின்ற போது